எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும். இந்த படம் பார்த்த உடனேவும் இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இல்லை கெட்ட பிள்ளையா அப்படின்னு. டைட்டிலே வந்துட்டு பேட் கேர்ள்னு வச்சிருக்காங்க. அப்போ அந்த பிள்ளை கெட்ட பிள்ளையாதே இருக்கும். டைட்டிலே வந்து கருத்தை சொல்லிட்டாங்க, நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தோணும். ரொம்ப நாளாக என் மனசுல நெருடலாக இருந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, பெத்த அம்மா இருக்கும், தான் பிள்ளையவே வந்துட்டு நீ இப்படி இரு அப்படி இரு கட்டுக்கோப்பாரு 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போ அப்படி இப்படின்னு போட்டு பாடா படுத்திக்கிருப்பாங்க. எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம் இருக்கும். நான் கவிதையெல்லாம் எழுதியிருக்கேன் இதை பற்றி. என்னடா ஒரு அம்மாவே வந்து பெத்த பிள்ளையை போட்டு தான் பொண்ணு அம்மாவுக்கு நடந்ததா பிள்ளைக்கு நடக்கூடாதுன்னு நினைப்பாங்கன்னு பார்த்தா அவங்களே போட்டு இப்படி கொத்தி கொதறிட்டு கிடக்குறானுங்களே அப்படின்னு. எனக்கு இந்த படம் பார்க்கும் போதே அந்த விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கமே கிடைச்சிச்சு. இந்த சொசைட்டியில் அம்மாக்கள்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி அவங்க மாறிடுறாங்க, தன்னுடைய பெண்ணை வந்து இங்கே எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பூனையை படத்தில் கதாபாத்திரமாகவே வச்சு ஒரு மெட்டாஃபரிட்டிக்காக அதுக்கு வந்து ஒரு கதையை வர சொல்லிட்டாப்புல. அது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த படத்துடைய பெரிய பீக்காவும் ஒரு டைரக்ஷனுடைய ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயமா நான் அந்த சீனை வந்து நான் பார்க்குறேன். வர்ஷா பரத் அப்படின்ற ஒரு பெண் இயக்குனர் இந்த படத்தை எடுத்ததுனால தான் இந்த உணர்வை நம்மளுக்கு வந்து கடத்த முடிஞ்சுச்சு. எத்தனையோ ஆண்கள் வந்துட்டு பெண் உரிமை, பெண் சுதந்திரம் இப்படி பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தாலும் ஒரு பெண்ணால் மட்டும்தான் இந்த விஷயத்த வந்து அவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக அந்த உணர்வை நம்மளுக்கு வந்து கடத்த முடியும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இல்லாத ஒரு அம்மா கதாபாத்திரத்தை இதில் வந்து எழுதியிருந்தாங்க. அது எழுதுனது மட்டும் இல்லாமல் அந்த கதாபாத்திரத்தை அவங்க டெலிவரி பண்ண விதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு டப்பிங் வாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் அவர்களுடைய மனைவி. அவங்க தான் வந்து இதுக்கு வந்து டப்பிங் வாய்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. வர்ஷா பரத் இருக்காப்புல, அவங்க வந்து ஒரு பெண் இயக்குனர். இந்த படத்துல ஹீரோயினுக்கு அவங்க தான் வந்து டப்பிங் கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பா ஊர் நாடுகள்ல இந்த படம் போய் சேரணும். அவங்களுக்கு இந்த படம் புரியுதா புரியலன்றது வேற விஷயம். இந்த படத்தை பார்த்துட்டு இது வந்து சரி தப்பு அப்படின்ற முடிவு எடுக்கிற ஒரு ஸ்டாண்டு தான் அந்த படம். இது டிஸ்கஷன் அப்படிலாம் கிடையாது. ஒரு கேரக்டர் இருக்கு, இந்த பொண்ணு வந்து சரியா தப்பா அதை மாத்திரம் சொல்லு, வேற எதுவும் பேசாத அப்படின்ற ஒரு வியூ இருக்குல்ல, அந்த வியூவை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். இதே இது ஆண்களா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சொசைட்டில இப்படி பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்தி இல்லை இவங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கட்டத்துல எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரமா இருந்திருக்கும். அப்படி இல்லாம இவங்க இப்படித்தான் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து 13 பருவத்தில் இப்படி ஒரு உணர்வு வருது, அந்த உணர்வை வந்துட்டு அது ஒரு வெடிப்பா மாறி அவங்ககிட்ட போகும்பொழுது அது தவறா போய் அதுல வந்து ஸ்கூல்ல படிக்கும் பொழுது அந்த இடத்துல அவளுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் உண்டாகி அப்புறம் அங்கிருந்து டிராவல் ஆகி தன்னுடைய 13 பருவ காதலா இருக்கட்டும் அதுக்கடுத்து ஏற்படுற ஒரு உணர்வா இருக்கட்டும் இதை வந்து இன்னொருத்தன்ட்ட சுதந்திரமா நான் எப்படி கடத்துறது. அப்ப அவன் தப்பான பையனா இருந்தாலும் அவங்ககிட்ட நான் பேசுவேன் பழகுவேன், அவங்ககிட்ட இருப்பேன், அந்த காதலை நான் சுதந்திரமா நான் செலுத்துவேன். அவன் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் அவன் தப்பு செஞ்சதுக்கு அப்புறமும் அவன் மீது வந்து நான் வந்து இருந்து அந்த காதலை வந்து செலுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு வியூ இருக்குல்ல, இதை வந்து கண்டிப்பா ஒரு பசங்களால சொல்லவே முடியாது. அதை ரொம்ப அழகா வர்ஷா பரத் வந்து சூப்பரா அதில் வந்து எழுதியிருந்தாங்க. அது இல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு சீனா போய் அதுக்கப்புறம் மாறுதலுக்காக ஒருத்தன் இதெல்லாம் கடைசியா விட்டுட்டு எவனும் வேண்டாம்னு சொல்லி அந்த ரூம்ல போய் சோகமா இல்லாம சந்தோஷமா ஃப்ரீடமா இதான் என்னோட சுதந்திரம் நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு கட்டத்தோட போய் நிப்பாட்டியிருக்காங்க. ஆனா நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏத்துக்கிறோமா ஏத்துக்கலையா, சரியா தப்பா, இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளதான். ஏத்துக்கிட்டா நம்ம யாருன்றது புரியும், ஏத்துக்கல அப்படின்னா நம்ம யாருன்றது புரியும். அது அந்த படம் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா ஜியோ ஸ்டார்ல பேட் கேர்ள் படம் பாருங்க, யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் சினிமாவில் கண்டிப்பா வர்ஷா பரத்துக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியும். தொடர்ந்து அவங்க படங்கள் பண்ணணும். நன்றி, வணக்கம்.